Dear 12th Standard Business Max Students, Chapter 1, Example 1.17. ஸோ நம்ம இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் 1.17 பார்க்க போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். நமக்கு ஒரு 3 லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு 3 கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. இந்த லீனியர் ஈக்குவேஷனை நோ சொல்யூஷனாக ஆக்க சொல்கிறாங்க, அடுத்தது யூனிக் சொல்யூஷனாகவும் மாற்ற சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் சொல்யூஷன்னா இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன், ஸோ இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷனாகவும் மாற்ற சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த லீனியர் ஈக்குவேஷனை எப்படி இந்த 3 கண்டிஷனாக மாற்றுறதுன்றதை இந்த ப்ராப்ளத்தில் பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த கொடுத்துருக்கிற லீனியர் ஈக்குவேஷனை நம்ம முதல்ல மேட்ரிக் ஈக்குவேஷனாக மாற்றிக்கணும். ஸோ மேட்ரிக் ஈக்குவேஷன் உங்களுக்கே தெரியும், நம்ம A x = B. ஸோ A என்ற மேட்ரிக்ஸை நம்ம x, y அண்ட் z வேல்யூவை எடுத்து எழுதுவோம். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 1, இசட்டோட வேல்யூ 1. எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 2, இசட்டோட வேல்யூ 3. எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 2, இசட்டோட வேல்யூ A. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸோட மேட்ரிக்ஸ்ன்றது வேரியபிள்ஸ். ஸோ எக்ஸ், ஒய், இசட். ஸோ பியோட மேட்ரிக்ஸ் வந்து லாஸ்ட்டாக கொடுத்துருக்கிற வேல்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ 6, 10, B. ஸோ இப்போ நம்ம மேட்ரிக் ஈக்குவேஷனாக மாற்றியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஆர்கியூமெண்டட் மேட்ரிக்ஸாக இதை மாற்றுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இதை ஆர்கியூமெண்ட் மேட்ரிக்ஸாக மாற்றிடுவோம். ஸோ A ஆர்கியூமெண்டட் B மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு, ஸோ ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ்னால் உங்களுக்கே தெரியும், நம்ம ஏவையும் பியும் ஜாயின் பண்ணி எழுதுவோம். ஸோ 1, 1, 1, 2, 3, 1, 2, A, 6, 10, B. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸும் மாற்றியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டிய வேலை எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் இதுக்கு நம்ம ரேங்க் கொடுக்க முடியும். ஸோ அதனால் இப்போ எலிமெண்ட்ரி ஒர்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய விஷயம், ஃபஸ்ட்டு ரோவில் வேல்யூ 1 இருக்கணும். ஸோ நமக்கு இந்த ப்ராப்ளத்தில் லக்கியாக நமக்கு 1 இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எதுவுமே இன்டர்சேஞ்ச் பண்ண வேணாம், நேராக நீங்கள் ஸ்டெப் 1க்கு போயிடலாம். ஸோ ஸ்டெப் 1ன்றது உங்களுக்கே தெரியும், நம்ம செகண்ட் ரோவை 0 ஆக்குவோம். செகண்ட் ரோவை 0 ஆக்கணும்னா செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் நம்பர் பார்க்கணும், ஃபஸ்ட் ரோலையும் ஃபஸ்ட் நம்பர் பார்க்கணும். ஸோ ரெண்டுமே நமக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால எதுவுமே மல்டிப்ளை பண்ணவும் தேவையில்லை. ஸோ அப்படியே நீங்கள் லெஸ் பண்ணிங்கனால இங்கே நமக்கு 0 ஆகிடும். அப்போ நம்ம ஈக்குவேஷன் எப்படி எழுதணும்னா R2 = R2 - R1. So R2 = R2 - R1. So A augmented B matrix. ஸோ நம்ம எலிமெண்ட்ரி ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம எலிமெண்ட்ரி சிம்பிள், அதாவது ஈக்குவலண்ட் சிம்பிள் தான் போடணும், ஈக்குவல் சிம்பிள் போடக்கூடாது. ஸோ ஃபஸ்ட் ரோல் எந்த சேஞ்சும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், அதை அப்படியே எழுதுங்க. செகண்ட் ரோவில் நம்ம இப்போ ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ R2. ஸோ R2ன்றது 1, 2, 3, 10. R1ன்றது 1, 1, 1, 6. ஸோ மைனஸ் இருக்குதா ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ். ஸோ சைனை இன்டர்சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஸோ 1 - 1 நமக்கு 0, 2 - 1 நமக்கு 1, 3 - 1 நமக்கு 2, 10 - 6 நமக்கு 4. ஸோ இந்த வேல்யூ எடுத்து அப்படியே எழுதுங்க ஸ்டூடெண்ட்ஸ், 0, 1, 2, 4. ஸோ தேர்ட் ரோவை அப்படியே எடுத்து எழுதணும், எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டெப் 1 முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து நம்ம ஸ்டெப் 2 பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கண்டினியூஷன் எடுத்து எழுதிட்டேன். இப்போ நம்ம ஸ்டெப் 2 பார்ப்போம். ஸ்டெப் 2ன்றது நம்ம R3 0 ஆக்கணும். ஸோ R3 0 ஆக்கணும், திருப்பி நீங்கள் ஹெல்ப் வந்து R1 கேட்பீங்க. ஸோ அப்போ R3 ஃபஸ்ட் நம்பர் பார்த்தா 1 இருக்குது, R1 ஃபஸ்ட் நம்பர் பார்த்தா 1 இருக்குது. ஸோ 1 - 1 நம்ம 0 வந்துடும். ஸோ இதுவும் நம்ம எதுவும் மல்டிப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்போ R3 = R3 - R1. ஸோ இது பண்ணாலே போதும், நம்ம இந்த இடத்த 0 ஆக்கிடலாம். ஸோ அப்போ A augmented B மேட்ரிக்ஸ். ஸோ ஃபஸ்ட் ரோவில் எந்த சேஞ்சஸும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், அப்படியே எழுதுங்க. செகண்ட் ரோவும் எந்த சேஞ்சஸும் இல்லை, ஸோ அதுவும் அப்படியே எழுதுங்க. ஸோ இப்போ தேர்ட் ரோ தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க. ஸோ R3 1, 2, A, B. R1 1, 1, 1, 6. ஸோ மைனஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். மைனஸ் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம சைனை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதை மறந்துடாதீங்க. ஸோ ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், மைனஸாக இருந்தால் ப்ளஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்கள் லெஸ் பண்ண ஆரம்பிங்க. 1 - 1 நமக்கு 0, 2 - 1 நமக்கு 1, A - 1னா A - 1 அப்படியே போடணும் ஸ்டூடெண்ட்ஸ். அதேமாதிரி B - 6னா B - 6.
ஸோ இதை எடுத்து அப்படி நம்ம அங்கே எழுத வேண்டியதான் ஸ்டூடெண்ட்ஸ். 0 1 a minus 1 b minus 6. ஸோ செகண்ட் ஸ்டெப்பு முடிச்சாச்சு ஸ்டூடெண்ட். பார்த்து நம்ம தேர்ட் ஸ்டெப்புன்றது திருப்பி நம்ம R3 0 ஆக்கிறதுக்கு R2 கிட்ட ஹெல்ப் கேட்போம். ஸோ அப்போ நம்ம R3யில் ஃபஸ்ட் நம்பர் பார்த்தா 0, R2வில் ஃபஸ்ட் நம்பர் பார்த்தா 0. ஸோ ரெண்டுமே 0க்கு விட்டுடுங்க. அப்போ செகண்ட் இதுக்கு வந்துடுங்க. ஸோ ஃபஸ்ட் நம்பர் இங்கே 1, நம்மளுக்கு R2லேயும் ஃபஸ்ட் நம்பர் 1 இருக்குது. ஸோ அப்போ நம்மளுக்கு ரெண்டுமே ஒரே நம்பர் இருக்கனால நீங்கள் எதுவுமே மல்டிப்ளை பண்ண தேவையில்லை. ஸோ R3 மைனஸ் R2 போட்டாலே இங்கே நம்மளுக்கு 0 வந்துடும். ஸோ அப்போ நீங்கள் R3 ஈக்குவல் டு R3 மைனஸ் R2. ஸோ அப்போ A ஆர்குமெண்டட் B மேட்ரிக்ஸ். ஸோ ஃபஸ்ட் ரோல் எந்த சேஞ்சஸும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், அதை அப்படியே எழுதுங்க. செகண்ட் ரோல் எந்த சேஞ்சஸும் இல்லை, ஸோ அதுவும் அப்படியே எழுதுங்க. ஸோ தேர்ட் ரோ தான் நீங்கள் இப்போ ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ 0 1 a minus 1 b minus 6. R2 equal to 0 1 2 4. மைனஸ் இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ், மைனஸ் இருக்கிறதுனால நம்ம சைன் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்போ மைனஸ் 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 மைனஸ், ஸோ எல்லாமே மைனஸ் ஆகுது. ஸோ நான் சைன் மாற்றிட்டேன். ஸோ நீங்களும் அதுவே மாற்றிக்கங்க. ஸோ இப்போ இன்றைக்கி அப்புறம் லெஸ் பண்ணுங்கள். 0 minus 0 நமக்கு 0, 1 minus 1 நமக்கு 0, a minus 1 minus 2 இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ ஆல்ஃபாபெட்டிக்கல் தனியாக எடுத்துக்கோங்க, நியூமரிக்கை தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ஃபாபெட்டிக்கல் ஏவை அப்படியே போட்டுருங்க. -1 -2னா ஆட் பண்ணி மைனஸ் சைன் போகணும். அப்போ -3ன்னு வரும். அதேமாதிரி இங்கேயும் b அப்படியே போட்டுருங்க. இங்கேயும் -6 -4 இருக்குனால ரெண்டுமே ஆட் பண்ணிங்கன்னா -10ன்னு வரும். ஸோ இதை எடுத்து அப்படியே எழுதுங்க ஸ்டூடெண்ட்ஸ். 0 0 a minus 3 b minus 10. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்கள் 3 ஸ்டெப்ஸும் முடிச்சிட்டிங்க. இப்போ 3 ஸ்டெப்ஸும் முடிச்சதும் நம்ம பார்க்க வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம், இது ஈக்குவல் ஃபார்ம் லெவலில் வந்திருக்கான்னு பார்க்கணும். ஸோ எப்போ ஈக்குவல் ஃபார்ம் லெவலில் வந்திருக்கோ அப்போ எலிமெண்ட்ரி ஒர்க்கு நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ நமக்கு இப்போ இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஈக்குவல் ஃபார்ம் லெவலுக்கு நீங்கள் கொண்டுட்டு வந்தாச்சு. ஸோ நம்மளுடைய மேட்ரிக்ஸு இப்போ ஈக்குவல் ஃபார்ம் லெவலுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ இனிமேல் நம்ம ரேங்க் கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்மளை என்ன கேட்டிருக்கிறாங்க, இதை வந்து நோ சொல்யூஷன் ஆக்க சொல்கிறாங்க. அதாவது இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம சொல்யூஷனே கண்டுபிடிக்காத அளவுக்கு ஆக்க சொல்லிக்கிறாங்க. ஸோ நோ சொல்யூஷனாக உங்களுக்கே தெரியும், அது வந்து இன்கன்சிஸ்டன்ட். ஸோ இன்கன்சிஸ்டன்ட் வந்துருச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம நோ சொல்யூஷன் சொல்லிடுவோம். ஸோ அப்போ அதோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ நோ சொல்யூஷன்றப்போ rank of A augmented B matrix not equal to rank of E. ஸோ இது ரெண்டுமே நம்ம ஈக்குவல் இல்லைன்னு சொல்லிட்டோம்னா அதை வந்து நம்ம இன்கன்சிஸ்டன்ட் சொல்லிடுவோம். ஸோ அப்போ நம்ம இப்போ இதோட ரேங்க்கை பார்க்க ஆரம்பிப்போம். இப்போ ஃபஸ்ட்டு ரோவில் நம்மளுக்கு வேல்யூ இருக்குது. ஸோ நம்ம பார்க்க ரேங்க் எப்படி பார்ப்போம் உங்களுக்கே தெரியும். நம்பர் ஆஃப் நான்-ஜீரோ ரோஸை பார்ப்போம். நான்-ஜீரோ ரோஸ்னால் வேல்யூ இருந்துச்சுன்னா நான்-ஜீரோ ரோஸ், ஃபுல்லாக 0 இருந்துச்சுன்னா 0 ரோஸ். இப்போ நம்ம நான்-ஜீரோ ரோஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ரோவில் வேல்யூ இருக்குது, இது நான்-ஜீரோ ரோஸ். செகண்ட் ரோலும் வேல்யூ இருக்குது, இது நான்-ஜீரோ ரோஸ். இப்போ தேர்ட் ரோவில் நம்ம வேல்யூ இருக்குன்னு வச்சுப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த ஏவும் பியும் நமக்கு வேல்யூ என்னன்னு தெரியாது, பட் நம்ம வேல்யூ இருக்குன்னு வச்சு அசியூம் பண்ணிப்போம். ஸோ அசியூம் பண்ணிங்கன்னா அப்போ மூணுமே நான்-ஜீரோ ரோஸ்னால் அப்போ இதோட ரேங்க் வந்து நமக்கு 3ன்னு வந்துடும். அதே மாதிரி நீங்கள் இந்த லாஸ்ட்டு காலம் அடிச்சுட்டு மற்ற 3 காலம்லையும் இருக்கிற ரோஸை பார்க்குறப்போ நம்மளுக்கு 3க்குமே வேல்யூ இருக்கிறமே நம்ம வச்சுப்போம். இந்த A-3யும் வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இது நம்மளுக்கு நம்பர் ஆஃப் நான்-ஜீரோ ரோஸ் எத்தனை வருதுன்னா ரேங்க்கு இதுக்கும் 3ன்னு வருது. பட் 3ன்னு வந்துச்சுன்னா அது கன்சிஸ்டன்ட் சொல்லிடுவோம். ஈக்குவலாக வந்துச்சுன்னா அது கன்சிஸ்டன்ட். பட் இவங்க வந்து இன்கன்சிஸ்டண்ட்டாக மாற்ற சொல்லிக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளத்தோட கொஸ்டின். ஸோ அப்போ இது இன்கன்சிஸ்டண்ட்டாக நம்ம மாற்றணும்னா இது நாட் ஈக்குவல் டுவாக ஆக்கணும். அப்போது இந்த 3யை வந்து நீங்கள் நம்ம 2வாக மாற்றணும். ஸோ ரேங்க் 2வாக மாற்றணும்னா அப்போ இந்த A-3 இருக்கிற இடத்துல நீங்கள் 0 கொண்டுட்டு வந்தாலே போதும். ஸோ இதை வந்து நம்ம ரேங்க் ஆஃப் ஏ வந்து நம்ம 2வாக ஆக்கிடலாம். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளத்தோட கொஸ்டின். ஸோ அப்போ நம்ம இதை எப்படி சேஞ்சஸ் பண்ணணும்னா இந்த A-3 ஈக்குவல் டு 0. எனக்கு A-3 வந்து 0 வந்தால் போதும். இந்த மேட்ரிக்ஸை நான் சொல்யூஷனாக கொண்டு வந்து, அதாவது நோ சொல்யூஷனாக நம்மளால் கொண்டுட்டு வந்துட முடியும். அப்போ இந்த -3 அந்த பக்கம் போனால் நமக்கு +3. அப்போ A3யாக இருந்தால் போதும் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இந்த ஈக்குவேஷனை அதாவது இந்த மேட்ரிக்ஸை நீங்கள் இன்கன்சிஸ்டண்ட்டாக கொண்டு வந்துடலாம். அப்போ B என்னவாக இருக்கணும்னா B-10 நாட் ஈக்குவல் டு 0. இது 0வாக ஆகக்கூடாது. ஏன்னா இது 0 ஆகிடுச்சுன்னா அப்போ இதுவும் 2 ஆகிடும். அப்போ 2 மறுபடியும் 2ன்றப்போ நம்மளுக்கு மறுபடியும் இன்கன்சிஸ்டண்ட் ஆகாது, கன்சிஸ்டண்ட் ஆகிடும். எப்போ ரேங்க் ஈக்குவலாக ஆகுதோ அது கன்சிஸ்டன்ட், ரேங்க் ஈக்குவலாக வரலன்னா அதனால் நம்ம இன்கன்சிஸ்டன்ட் சொல்கிறோம். அப்போ இதை வந்து நம்ம 0 ஆக்காமல் பார்த்துக்கணும். அப்போது இந்த -10 நீங்கள் அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா +10. அப்போ B வந்து 10ஆக இருக்கக்கூடாது.
வேறு எந்த நம்பராக வேணால் இருந்துட்டு போகலாம், ஆனால் 10 மட்டும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த 2 கண்டிஷனும் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு ஆன்சர் இது இன்கன்சிஸ்டன்ட் வந்துடும். இதை நோ சொல்யூஷனாக ஆக்கிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு உள்ள ஆன்சர் இது தான். ஏ வந்து 3 இருக்கணும், பி வந்து 10 இருக்கக்கூடாது. ஸோ செகண்ட் கொஸ்டின் நம்மளை என்ன கேட்டுக்கிறாங்க பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், அது வந்து நம்மளை யூனிக் சொல்யூஷனாக ஆக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ யூனிக் சொல்யூஷனாக ஃபஸ்ட்டு வந்து இது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். அடுத்தது நம்ம அதை யூனிக்காக ஆக்கும். அதுக்கு கண்டிஷன் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ கண்டிஷன்ஸ் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லுவோம்னா, ரேங்க் ஆஃப் ஏ ஆர்குமெண்டட் பி மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு n. ஸோ இது மூணுமே ஈக்குவலாக இருந்தால் நம்ம இந்த மேட்ரிக்ஸை நம்ம யூனிக் சொல்யூஷன் சொல்லுவோம். ஸோ இதுதான் யூனிக் சொல்யூஷன் ஆகிறதுக்குள்ள கண்டிஷன். அப்போது ரேங்க் ஆஃப் ஏ ஆர்குமெண்டட் பி மேட்ரிக்ஸ் வந்து சப்போஸ் இது வந்து 3ன்னு வச்சுப்போம். அதாவது 3 ரோஸ்லையுமே நமக்கு வேல்யூ இருக்குது. அதாவது இந்த 3 ரோஸ்லையுமே நீங்கள் வேல்யூ இருக்குதுன்னு அசியூம் பண்ணிங்கன்னா அப்போ இதுக்கு ரேங்க் என்னென்னு கொடுப்பீங்கன்னா நீங்கள் 3ன்னு கொடுப்பீங்க. ஸோ ரேங்க் ஆஃப் A1 நமக்கு வேல்யூ இருக்குது நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டோம்னா எதுவுமே 0 ஆகலை, அதாவது இந்த தேர்ட் ரோவும் நமக்கு 0 ஆகலை, இதுவும் வேல்யூ இருக்குதுன்னு வச்சுன்னா அப்போ இதோட ரேங்க்கும் நீங்கள் என்ன சொல்வீங்கன்னா 3ன்னு சொல்வீங்க. என்னன்றது உங்களுக்கே தெரியும், நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் இந்த ஈக்குவேஷன். அதாவது வேரியபிள்ஸ்னால் ஈக்குவேஷனில் கொடுத்துக்கிற வேரியபிள்ஸ், அதாவது எக்ஸ் ஒய் இசட் இது 3 கொடுத்துருக்காங்க. அப்போ இது கவுண்டிங் நமக்கு 3. ஸோ இது மூணுமே ஈக்குவலாக வருது ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இது மூணுமே ஈக்குவலாக வந்தால் தான் நம்ம இதை வந்து கன்சிஸ்டன்ட் அண்ட் யூனிக் சொல்யூஷன் சொல்ல முடியும். ஸோ இந்த கண்டிஷன் நம்ம கொண்டுட்டு வரணும்னா அப்போ நமக்கு என்ன சொல்ல வராங்க, இங்கே A-3 இருக்கிற இடத்துல 0 ஆகக்கூடாது. அதாவது நமக்கு ரேங்க் எடுக்கிறப்போ மூணுமே ரேங்க் ஈக்குவலாக வரணும்னா நமக்கு 3-3ன்னு வர வைக்கணும். அப்போ 3-3 நீங்கள் வர வைக்கணும்னா தேர்ட் ரோவில் இந்த இடத்த நீங்கள் 0 ஆக்கக்கூடாது. இந்த இடம் 0 ஆகிடுச்சுன்னா அப்போ ரேங்க் ஆஃப் ஏ எடுத்திங்கன்னா இது வந்து 2 ஆகிடும். அப்போ இதை வந்து நீங்கள் என்ன சொல்ல முடியும், நம்ம கன்சிஸ்டன்ட் சொல்ல முடியும், இன்கன்சிஸ்டன்ட் ஆகிடும். அப்போ இந்த இடம் 0 வந்தால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை ஸ்டூடெண்ட்ஸ். B-10 0 வந்தால் பிரச்சனை இல்லை. பட் A-3 இருக்கிறதுல 0 ஆகக்கூடாது. ஏன்னா நம்ம இந்த லாஸ்ட்டு காலம் வச்சுட்டு தான் ரேங்க் ஆஃப் ஏவை பார்க்க ஆரம்பிப்போம். அப்போ லாஸ்ட்டு ரோஸ் 0 இருந்துச்சுன்னா இதுக்கு ரேங்க் 2ன்னு கொடுத்துருவோம். ஸோ அதனால் இந்த A-3யை நம்ம 0 ஆக்கக்கூடாது. அப்போ A-3 நாட் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த -3 அங்கே போச்சுன்னா +3. அப்போ A வந்து 3 இருக்கக்கூடாது. A வந்து 3 இருக்கக்கூடாது. இதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன் நம்ம யூனிக் சொல்யூஷனை மாற்றுறதுக்கு. அப்போ B என்னவாக இருக்கலாம், ஸோ Bயை பொறுத்த வரைக்கும் நம்ம 0வும் ஆகலாம், நமக்கு அது நம்பரும் இருக்கலாம். ஸோ அதனால் அது பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன சொல்லணும்னா B பிலாங்ஸ் டு எனி ரியல் நம்பர். ஏதாச்சும் ஒரு ரியல் நம்பர் இருக்கலாம். அது 8 இருக்கலாம், 9 இருக்கலாம், இல்லை 10 கூட இருக்கலாம். எந்த நம்பர் வேணால் இருந்துட்டு போகலாம். இதனால் நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் A மட்டும் நமக்கு 3 இருக்கக்கூடாது. ஸோ இந்த 2 கண்டிஷனும் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஈக்குவேஷனை நீங்கள் யூனிக் சொல்யூஷனாக கொண்டுட்டு வந்துடலாம். ஸோ இதுதான் செகண்ட் கொஸ்டினோடைய ஆன்சர். அதாவது A வந்து நாட் ஈக்குவல் டு 3 இருக்கணும், B வந்து ஏதாவது ரியல் நம்பர்ஸாக இருந்துட்டு போகலாம். ஸோ இப்போ தேர்ட் என்ன கேட்குறாங்கன்னு பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அது கண்டினியூஷன் எழுதியிருக்கிறேன். ஸோ இதான் நம்மளுக்கு ஈக்குவல் ஃபார்ம் லெவலில் வந்த மேட்ரிக்ஸ். இப்போ நம்ம தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா நம்மளை இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷனை ஆக்க சொல்கிறாங்க. இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். ஸோ இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸ் என்னவாக இருக்கணும் நம்ம பார்க்கணும். ஸோ கண்டிஷன்ஸ் என்னவாக இருக்குன்னா ரேங்க் ஆஃப் ஏ ஆர்குமெண்டட் பி மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ லெஸ் தென் n. அதாவது லெஸ் தென் n, என்னோட கம்மியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ இதுக்கு நம்ம ரேங்க் வந்து இது ரெண்டுமே ரேங்க் ஈக்குவலாக இருந்தால் போதும், இதோட கம்மியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு n என்ற வேரியபிள் உங்களுக்கே தெரியும், n என்ற நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் இந்த ஈக்குவேஷன் சொல்லிக்கிறேன். அப்போ x y zன்றப்போ இதுக்கு 3 வந்துடும். அப்போ இதை விட கம்மியாக இருக்கணும்னா இது 2 இருக்கணும், இதுவும் 2 இருக்கணும். அப்போ தான் இது ஈக்குவல் டுன்னு போட முடியும். ஸோ இதுதான் இங்கே கண்டிஷன். இது ரெண்டோட ரேங்க்கையும் நீங்கள் 2ன்னு கொண்டுட்டு வரணும். இந்த நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸோட கவுண்டிங்கோட கம்மியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த கண்டிஷன் நம்ம கொண்டுட்டு வந்துட்டோங்கன்னா இதை இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷனாக இந்த மேட்ரிக்ஸை நீங்கள் மாற்றிடலாம். அப்போ இதை எப்படி நம்ம ரேங்க் 2 கொண்டுட்டு வருதுன்னா இந்த லாஸ்ட் ரோ ஃபுல்லாக நீங்கள் 0 ஆக்கணும். 0 ஆக்கிட்டிங்கன்னா நமக்கு ரேங்க் ஆஃப் ஏ ஆர்குமெண்டட் பி மேட்ரிக்ஸ் எடுத்திங்கன்னா ரேங்க் 2 தான் வரும். ரேங்க் ஆஃப் A1 பார்த்திங்கன்னா அதுவும் நமக்கு 2 தான் வரும். ஸோ அப்போ இந்த கண்டிஷனை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிடலாம். அப்போ நம்ம என்ன நம்ம சொல்கிறோம், இந்த லாஸ்ட் ரெண்டுமே இந்த லாஸ்ட் ரோ ஃபுல்லாக 0 ஆகணுன்றத நம்ம கண்டிஷன்.
அப்போ a மைனஸ் 3 ஈக்குவல் டு 0வாக இருக்கணும்னு சொல்கிறோம். b மைனஸ் 10னும் எனக்கு 0வாக இருந்தால் போதும். அப்போ இந்த மைனஸ் 3 அந்த பக்கம் போனால் ப்ளஸ் 3, இந்த மைனஸ் 10 அந்த பக்கம் போனால் ப்ளஸ் 10. அப்போ a 3ஆக இருந்தால் போதும், b 10ஆக இருந்தால் போதும். நம்ம இந்த மேட்ரிக்ஸை நீங்கள் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷனாக கொண்டுட்டு வந்துடலாம். ஸோ இதுதான் நம்ம தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த 3 கொஸ்டினுக்கும் ஆன்சர் வந்து நான் போட்டு காமிச்சிருக்கிறேன். ஸோ போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராப்ளத்தில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். பை.